அதன் திருநீர் அணிந்தால் கண்டபடி ஓடிவிடும் புத்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடிவர். தொடங்குவதற்கு சற்று இடர்பாடாக இருப்பதனாலே முதல் வகுப்பு நம்முடைய சித்தியார் வகுப்பாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் காலத்தால் வந்தால்தான் இந்த பாடத்தை பொறுத்தவரை கொஞ்சம் விரைவாகவும் சொல்ல முடியாது, அதே நேரத்தில் விளக்கமாகவும் சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு நிலையில் உள்ள நூல் இது. அதே நீங்கள் வருகிற மாதங்களிலே எல்லாம் சற்று காலத்தோடு வருவீர்களேயானால் அது எங்களுக்கு செய்யும் பேருதவியாகும் என சொல்லி இன்றைய வகுப்பை தொடங்கலாம் என்று நினைத்தேன். அதற்கு முன்னாலே ஐயா அவர்கள் சில செய்திகளை உங்களிடத்திலிருந்து கேட்க சொன்னார்கள். அடிப்படையிலே நமக்கு 6 தத்துவங்கள், அவற்றை பற்றிய செய்திகள் எல்லாம் சிலர் தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாரும் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? உண்மை விளக்கம் யாராவது படித்திருக்கிறீர்களா? அல்லது அதை மேலோட்டமாக சொல்லிவிட்டு இன்றைய பாடத்தை தொடங்கலாமா என்பதற்காக உங்களை கேட்கிறேன். நீங்க தான் சொல்லணும். எல்லாரும் தலையாட்டினா நான் என்ன புரிந்து கொள்ள சொல்லுங்க. தெரியும்னு தலை எடுத்துக்கிறதா இல்ல தெரியாதுங்கிறது? ஏன்னா இப்படியும் ஆட்டி இப்படியும் ஆட்டுவாங்கன்னு சொல்ல சின்ன பிள்ளைகளுக்கு அது மாதிரி தெரியும், அதனால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். பொதுவா நமக்கு அடிப்படை சைவ சித்தாந்தத்தில் இந்த 6 தத்துவங்கள் தான். 5 பூதங்கள், தன்மாத்திரைகள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், இவைகளை எல்லாம் சொல்லி ஆன்ம தத்துவம் என்று நாம் சொன்ன பிறகு அதற்கு அடுத்தபடியாக கலை தத்துவம், வித்யா தத்துவத்தை சொல்வார்கள். அது 7, இது 24. சிவ தத்துவம் 5, சில பேர் அது சுத்த தத்துவம் என்ற பெயரால் சொல்வார்கள். அது 36 தத்துவங்கள். அதே போல இந்த பஞ்சபூதங்களுக்குரிய தலைவர்கள், பஞ்சபூதங்களின் நிறம், பஞ்சபூதங்களினுடைய இயக்கம், இவற்றையெல்லாமும் உண்மை விளக்கம் அது அழகாக விரிவாக சொல்லும். ஏனென்றால் இப்போது அண்மையிலே வேளாக்குறிச்சியில் நடந்த வகுப்பிலே நான் உண்மை விளக்கம் அவர்களுக்கு நடத்தி கொண்டிருந்தேன். ஏன்னா ஒரு அடிப்படை நன்கு தெரிந்திருந்தால் மேலே செல்லும் போது சற்று சுலபமாக இருக்கும் என்பதற்காக மதுரை அவர்கள் அதனை சொன்னார்கள். ஆகவே தெரிந்திருப்பதனால என்னை மீண்டும் சொல்ல வேண்டிய என்ற ஒரு கட்டாயம் இல்லை. ஆகவே நீங்கள் அந்த அடிப்படை செய்திகளை நம்முடைய இறை, உயிர், தலை, பதி, பசு, பாசம், ஏன் அவரை பதி என்கிறோம்? பசுவிற்கு தலைவராக இருப்பதனாலே பதி என்கிறோம். பசுபதி என்றே ஒரு பெயர் வைக்கிறோம். பசுபதி என்றால் என்ன? பதினா தலைவன், பசுவிற்கு உயிர்களுக்கு தலைவன். இப்ப இந்த மாதிரி பெயர்கள்லாம் வைப்பது குறைந்து போனதுனாலே நமக்கு அந்த வழக்காரில் இல்லை. பசுபதிங்கிற பெயரை ஏற்கனவே சைவ குடும்பத்தை சேர்ந்த வீடுகளில் பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பார்கள். பசுபதி, பசுபதீஸ்வரன் என்றெல்லாம். இப்போது காலப்போக்கிலே நம்ம இந்த மாற்றங்கள் வருவதனால இயல்பான பெயர்கள் நமக்கு பழக்கத்தில் இல்லாமல் போய்விடுகின்றன. இதையெல்லாம் கூட இனிமேல் அகராதிகளை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டுமோ என்ற ஒரு நிலையிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். பார்வையிலேயே தன்னுடைய செயலிழந்து போகும். ஆனால் கண்மம் கொஞ்சம் அழுத்தமானது, அதற்கு சூடு தர வேண்டும் என்பார்கள். அதாவது சற்று கடுமையான செயல்கள். அதாவது சூடு போடுறதுன்னா எங்கேயாவது விரவெடுத்து நம்ம சூடு போடுறதில்லை. ஆணவத்தை நாம் அழுத்தித்தான் வைக்க வேண்டும், அது செயல்படாமல் வைத்தல். இந்த குறியீடாகத்தான் நடராச பெருமானுடைய காலிலே முயலகன் இருப்பதை சொல்வார்கள். ஆணவம் தலையெடுக்க ஒட்டாமல் அழுத்தப்படுகிறது. இங்கே உலகிற்கு முதற் காரணம் மாயை என்பதை சித்தியார் ஆசிரியர் அருளந்தி சிவம் அவர்கள் சொல்கிறார்கள். காரண அணுக்கள் கெட்டால் காரிய உலகு இன்று. காரணம் இல்லைன்னா காரியம் இல்லை. அப்ப வித்து இல்லைன்னா முளை இல்லை. இதையெல்லாம் சொல்லுகிறீர்களே என்றால் காரணம் மாயையாக நீங்கள் சொன்னவையெல்லாம் காரணங்கள் அல்ல. இந்த உலக தோற்றத்திற்கு காரணம் மாயை. இந்த சித்தாந்த அடிப்படையில் சொல்ல வருகிறார். காரணம் மாயையாகில் காரியை காணலாகும். இப்ப நீங்க காரணத்தை மாயையாக கொண்டால் அதனுடைய விளைவாக இந்த உலக தோற்றத்தை காணலாம். காரணம் மாயை என்ன கண்டது இங்கு அணிவே எண்ணில் காரணம் மாயையே காலன் காரியம் அணுவில் கண்டால் எல்லாவற்றிற்கும் இயக்கத்திற்கு மாயை, மாயை இயக்குகின்றவன் சங்காரகாரணனாகிய சிவபெருமான் என்பதை இந்த பகுதியில் சொல்கிறார். அணுக்களும் ஒடுங்கும் என்று கூறினால் காரணமாகிய அணுக்கள் அழிந்தால் காரியமாகிய பிரபஞ்சம் இல்லாமல் போகும். பிரபஞ்சம் என்றால் உலகம். ஆகவே என்று பிற மதத்தார் கூறுவார்கள். ஆகவே அந்த மதத்திற்கான மறுப்பினை அவர் சொல்லுகிறார். அது பொருந்தாது. ஏனென்றால்
உலகிற்கு முதற்காரணம் ஆற்றலின் தொகுப்பாகிய மாயை, சக்தியின் தொகுப்பாகிய மாயை. ஆகவே மாயை உலக தோற்றத்திற்கு காரணமாகிறது. மாயையை இயக்குபவர் சிவபெருமான். ஆற்றலின் தொகுப்பாகிய மாயை ஆகும். ஆகவே அணுக்கள் அழிவதால் உலகம் மீண்டும் தோன்றும் என்று கூறுவதற்கு முகாந்திரமில்லை, காரணமில்லை. அதே அணு கொள்கையும் இருக்கிறார். ஆனால் அணுவே இங்கு முதற்காரணமாக காணப்படுவதின்றி மாயை முதற்காரணமாகிறது. மாயையே முதற்காரணம். அதனை பொருத்தமில்லை என்று சொல்லுபவர்களுக்கு இப்போது மறுப்பு சொல்லுகிறார். அது பொருந்தாது என்றால் அணுக்களிடத்திலே தோன்றியின் தன்மை காணப்படுகிறது. ஏனென்றால் அணுவை பிளக்க முடிகிறது. போன வகுப்பில் கூட சொன்னோம், அணுவை நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் எல்லாம் அணுக்களை பிளக்க முடிகிறது. அணுக்களை பிளந்து அணுகுண்டுகள் போன்றவை செய்யப்பட்டன. அதை பிளக்க முடியாது என்று கருதிய அணு பிளக்கப்பட்டு விட்டது. ஏனெனில் அணுக்கள் தோன்றியும் தன்மை காணப்படுகிறது. ஆகவே கழிவு உண்டு அணுக்களுக்கு. தோன்றியின் தன்மை இருக்கு. தோன்றியின் தன்மை இல்லாத காரணமே மாயையே உலகிற்கு முதற் காரணமாக. ஏனென்றால் மாயை அழிவதில்லை. மாயை செயல்படாமல் இருக்கிறதை தவிர மாயை அழிவதில்லை. மாயையே உலக தோற்றத்திற்கு காரணம். அதனால நம்ம 3 மலங்களை சொல்லும் போது மாயை உலக தோற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது. கண்மம் நம்மை செயல்களிலே ஈடுபடுத்துகிறது. ஆணவம் இறை நினைப்பிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு போகிறது. இந்த அடிப்படையிலே தான் மாயை, கண்மம், ஆணவம் என்பதை பார்க்கணும். ஆனால் சொல்லும் போது எப்படி சொல்வார்கள்? ஆணவம், மாயை, கண்மம் என்று சொல்லுவார்கள். தெரியுங்களா? இப்படி சொல்வது காரண காரிய முறை, அப்படி சொல்வது காரிய காரண முறை என்பார்கள். அது உலக தோற்றத்திற்கு முதல் காரணம் மாயை. உங்களுக்கு உலகத்திலே ஈடுபாடை தோற்றுவிப்பது கண்மம். உங்களை உலகத்திலே நிலைவரை செய்து இறைவன் மாட்டு செல்லாமல் தடுப்பது ஆணவம். ஆணவத்தை பற்றி தான் சொன்னோம். இருளாவது தன்னை காட்டா, ஆணவம் தன்னையும் காட்டாது, பொருளையும் காட்டாது என்று சொல்லுவோம். ஆகவே காரண அணுக்கள் கெட்டால் காரிய உலகு இன்றி எண்ணில் காரணம் மாயையாக, காரியம் அதனால் ஆகும், காரணமாகும். காரணம் மாயை என்ன காண்பது இங்கு அணுவே எண்ணில் இப்படி அணுதான் காரணம், மற்றது காரணம் இல்லை என்ற அணுக்கொள்கையாளர்கள் சொல்வார்கள். பரமாணு கொள்கை என்றெல்லாம் சில சமயவாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உலக தோற்றத்திற்கு அணுக்கள் தான், அந்த அணுக்களாலே தான் உலகம் தோன்றுகிறது. அதே அணுக்கள் அழிவதில்லை என்ற காரணத்தெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அணுக்கள் அழியும் தன்மை உடையன. காரணம் மாயை என்ன காண்பது இங்கு அணுவே எண்ணில் காரணம் மாயையே காலன் காரியம் அணுவில் கண்டால். ஆகவே அந்த அணுவினுடைய அழிவிருப்பதனாலே நமக்கு மாயையே உலக தோற்றத்திற்கு காரணம். உலகம் சங்கார காரணம் ஒடுங்கிய பிறகு மீண்டும் தோற்றம் பெறுவதற்கு மாயை தான் காரணம். இந்த மாயை நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்றெல்லாம் பிரிக்கிறோம். இவைகளெல்லாம் நமக்கு சாதாரண உண்மை விளக்கம், திருவருட்பயன் போன்ற நூல்களை சொல்லும் பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வார்கள். காரிய பொருள், அப்ப காரணம் வேறொன்று. விதை காரணம், முளை காரியம் என்பது போல அணுக்களுக்கும் காரணம் வேறு என்பதை இங்கே நிறுவுகிறார். காரியம் என்பது என்னை காரண அணுவ எண்ணில் காரியம் அனுபவத்தால் கண்டனம். கடாதி போல, கடம்னா நம்ம குடம் பானை செய்யறோம்ல, அதற்கு முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. மண் முதற் காரணம், தண்ட சக்கரம், அந்த கம்புகள் எல்லாம் துணை காரணம், நிமித்த காரணமாக இருப்பவன் குயவர். அதுபோல் இந்த உலக தோற்றத்திற்கு நிமித்த காரணமாக இருப்பவர் சிவபெருமான். அது இந்த உலகம் மாயையை முதற்பொருளாக கொண்டு தோன்றுகிறது என்பதை சொல்கிறார். காரியம் அவயவத்தால் கண்டனம். கடாதி போல, கடம் ஆதி பானை முதலிய பொருள்களை செய்தலை போல கடம் ஜடம் புறப்படுகிறது என்று கோயிலில் சொல்கிறார்கள் வேள்வி நேரத்தில், இல்லையா? ஜடம் என்றால் கூட வேற ஒன்றும் இல்லை. வேள்வி சாலையிலிருந்து, யாகசாலையிலிருந்து பூஜைகள்லாம் செய்த பிறகு அந்த 4ஆம் காலம் 6ஆம் காலம் இந்த எந்த காலத்தில் இதை நிறைவு செய்கிறார்களோ அதிலிருந்து மகா தீபாராதனை ஆகி பூர்ணாகுதி ஆகிறது, ஜடம் புறப்பாடு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்ப ஜடம் என்பது மண், பானை, குடம் இவற்றை குறிப்பது. கடாதி போல காரிய உருவம் எல்லாம் அழிதரும். இவைகளுக்கெல்லாம் அழிவு உண்டு. பானைக்கு அழிவு உண்டு.
பானை செய்கிற வேளாளர் மீண்டும் பானையை செய்வது போல இறைவன் நிமித்த காரணமாக இருந்து உலகத்தை, ஒடுங்கிய உலகத்தை மீண்டும் தோற்றுவிக்கிறான். அதற்கு முதற் காரணமாக இருப்பது மாயை. அழிதரும் காரணத்தால் காரியம் உறுப்பில் மாலை தரும் என கருகிறது. ஆகவே அழிதல் மாலை அழியும் தன்மை உடையன, அணுக்கள் நிலைப்பெயர் உடையன அல்ல. ஆகவே அணுக்கொள்கையை சொல்லுகின்றவர்கள் அணுதான் உலகத்திற்கு தோற்ற காரணம் என்பதை மறுக்கிறார். ஏனென்றால் அணுக்கள் காரியமே தவிர காரணம் அல்ல. அணுக்களுக்கும் காரணம் யாரும் மாயைதான். இந்த அணுக்களை தோற்றுவிப்பது மாயை. எல்லாமே மாயையிலிருந்து தோன்றுகிறது, மீண்டும் இறைவனிடத்திலே ஒடுங்குகிறது என்ற செய்தியை அழகாக சொல்கிறார். காரியம் என்பது என்னை காரண அணுவை எண்ணில் காரியம் அவயவத்தால் கண்டனம். அவயவம் உறுப்புக்கள். கடாதி போல, கடாதி பானை முதலிய பொருள்களை செய்தல் போல, கடம் ஆதி, ஆதின முதல், கடம் ஆதி கடாதி. காரிய உருவம் எல்லாம் அழிதரும் காரணத்தால் அழிகின்ற பொருள்கள். அழிதன் மாலையன நிலையானவை அல்ல. நில்லாதவற்றை நிலையினை என்று உணரும் புல்லறிவாண்மை அணுக்கொள்கையினர் என்று வள்ளுவ கருத்தை வைத்து பேராசிரியர் மறுப்பார்கள். இந்த உலகம் நிலையில்லாதது. நில்லாதவற்றை நிலையினை என்று உணரும் புல்லறிவாண்மை என்பார். அது சிறந்த அறிவில்லை, தெளிந்த அறிவில்லை, முதிர்ந்த அறிவில்லை, நல்லறிவில்லை என்பதை சொல்வார்கள். அதனால புல்லறிவு என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் இந்த அணுக்கொள்கை எல்லாமே அணுக்கள் தான். இந்த அணுக்கள் என்ன எல்லாம் தோன்றுகின்றன. ஏனென்றால் விஞ்ஞானிகள் கூட என்ன சொல்வார்கள், இறை கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஓர் செல் உயிரியாக அமீபாவிலிருந்து உலகம் தோற்றம் பெற்றது என்று சொல்வார்கள். இல்லைங்களா? அமீபா தான் முதல் தோற்றம். இந்த அமீபா எப்படி வந்தது அவங்க கவலைப்படுவதில்லை, அது இயற்கையாக வந்தது என்பார்கள். அமீபாவிலிருந்து ஒரு செல்லாக பரிணாம வளர்ச்சிம்பாங்க. அந்த பரிணாம வளர்ச்சியினுடைய காலப்போக்கில் எவை நின்று நிற்க முடியுமோ அது நிற்கின்றன, மற்றவர்கள் அழிந்து போவதற்கு விஞ்ஞானத்தில் காரணம் சொல்வார்கள். ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட் என்று சொல்வார்கள். உலகத்தில் எல்லாம் போராட்டம் நடத்துகின்றன, வலிமை வசதி வாய்ப்பும் பெற்றவை நிலைபெயர் அடைகின்றன, மற்றவை அழிந்து போகின்றன என்று அவர்கள் அறிவியல் கொள்கையிலே சொல்லுவார்கள். அதுதான் பரிணாம கொள்கை. நம்முடைய தமிழில் கூடுதல் கொள்கை என்று தெரிவிக்க அவர்கள் அழகாக தமிழிலே மொழிபெயர்ப்பார். ஒன்றிலிருந்து ஒன்று வளர்வது. இந்த கொள்கைக்கு கூடுதல் அறம், லா ஆஃப் இவல்யூஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோம். வளர்ச்சி கொள்கை, பரிணாம கொள்கை. நம்ம இதில் கூட பரிணாமம் விருத்தி எல்லாம் சொல்லுவாங்க. பரிணாமம் என்பது என்ன, பாலில் உர ஊத்தின தயிராவது பரிணாம மாற்றம். விருத்திங்கிறது என்ன, மடிச்சு வச்ச துணியை கூடாரம் போல விரிப்பது விருத்திம்பாங்க. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக தொடக்க இதில் நூல்களில் படித்திருக்கலாம். அதுதான் சொன்ன சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்வது எப்போது வேண்டுமானாலும் நாங்கள் அந்த தொடக்க நிலை செய்திகளை வேண்டுமானாலும் சொல்ல தயாராக இருக்கிறோம். ஏன்னா நம்ம மேலே போகும்போதெல்லாம் மறுபடியும் கீழே இருந்து நம்ம இழுத்துக்கொண்டு வந்தோம்னா வேகம் போயிடும். அது அணுக்கொள்கை காரணமாகாது என்பதற்கு மாயையே காரணம். ஏன்னா நமக்கு 3 மலங்கள்ல மாயை உலக தோற்றத்திற்கு இறைவனுடைய விருப்பத்திற்கேற்ப செயல்படுகிறது. இறைவன் விருப்பத்திற்கேற்ப செயல்படுகிறதுங்கிற மட்டும் நல்லா ஞாபகம். ஏன்னா உலகத்தை தோற்றுவித்து காத்து அழிப்பவன் அவனே. அவனே நிமித்த காரணம். எப்படி பானைக்கு வேளாரோ குயவரோ அதுபோல இந்த உலக தோற்றம், அழிவு, அதன் ஒடுக்கம் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது சிவபரம்பொருள். காரணமாகிய அணுவை காரியம் என்பது பொருந்தும் என்றால் மண்ணாகிய காரணத்திலிருந்து தோன்றிய பானை முதலியன நிலையில்லாமல் உடைந்து போவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த அணுக்கள் அழியத்தானே செய்கின்றன. மண் அணு, பானை அணுக்களால் ஆகிய பொருள், அந்த அணுக்கள் அழிகின்றன. ஆகவே அணுக்கொள்கையாலே உலக தோற்றம் என்பது பொருந்தாது என்பது. அவ்வாறு பல்வேறு வகைத்தாகிய காரண காரியங்களை சொல்லி இவைகள் எல்லாம் பொருந்தா என்பதை பரபக்கத்தில் விரிவாக சொல்லுகிறார். நாம் பரவக்கம் இன்னும் விரிவாக இருக்குமே என்று சுபக்கத்தை எடுத்துக்கொள்வோம். சுபக்கத்திலேயும் பிரமத கொள்கைகளை ஆசிரியர் கண்டிப்பதை நன்கு பார்க்கலாம். இதிலிருந்து காரணம் என்பது ஒன்றாய் தோன்றி நிலையாயின்றி நிலைபெயருடையது போல காட்சி அளித்தாலும் பின்னர் அழியப்படும். ஆனால் மாயை என்ன ஆகிறது, செயல்படாமல் நிறுத்தி வைக்கப்படுகிறது. அது மாயை அழிப்பது எது, இறைவனுடைய அருள் நோக்கும். அது மீண்டும் பாட்ட படிக்கிறேன்.
காரியம் என்பது என்ன? காரணம் அணுவை என்றால் அணுவை எண்ணில் காரியம் அவயவத்தால் கண்டனம் கடாதி போல காரிய உருவமல்லால் அழிதரும் காரணத்தால் காரியம் உறுப்புயில் மாயை தரும் என வகுத்திடலாமே. ஆகவே இந்த உலகத் தோற்றத்திற்கு காரணம் மாயை கொள்கை. நாம் மாயை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மாயாவாதிகள் சொல்லுகிற மாயை வேறு. எல்லாமே உலகமே மித், அவர்கள் மாயை எல்லாமே அடங்கி போச்சுன்னு சொல்லுவார்கள். அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்வதை விட உயிரே இறைவன் என்று கொள்ளுகிறவர்கள். அதுதான் ஏகான்மவாதம் அல்லது அத்வைதம் என்று சொல்லுவார்கள். அகம் பிரம்மாம்சி என்ற ஒரு குழப்பமான நிலைக்கு வந்து விடுகிறார்கள். இங்கே நாம் அவற்றை முப்பொருள் உண்மையாக சொல்லுகிறோம். இறைவன் வேறு, உயிர் வேறு, பாசம் வேறு. இந்த பாசத்தில் தான் இந்த 3 பொருள்களை பற்றி நாம் சொல்லுகிறோம். காரணம் முதற்காரணம் என்பதை மாயை முதற்காரணம் என்பதற்கு பிரமாணம் சொல்கிறார். அதாவது அதற்கு டெக்ளேர் பண்ணுகிறார், இதுதான் காரணம் என்று உறுதி எடுத்து சொல்வது அல்லது விளக்கம் தருவது, அதை அழுத்தி சொல்வது என்று சொல்கிறோமே, அதனை சொல்கிறார் பிரமாணம், உறுதிமொழி. அதை டெக்ளேர்னு ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் அல்லவா, அது மாதிரி பிரமாண மொழி எடுத்துக்கொள்கிறார், உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார். தோற்றமும் நிலையும் ஈரும், ஆக்கம் அழித்தல் அழித்தல், இந்த 3ம் தோற்றமும் நிலையும் ஈரும் மாயையின் தொழில். அது என்றே சாற்றிடும் உலகம் வசித்து கால சாகாதி அணுவுமாக சாகாதி அணுக்களாக என்றதில் ஈண்டு நிற்கும். இல்லையே இன்மையது என்றாம், இல்லாத பொருள் இல்லை. முயலுக்கு கொம்பு உண்டா, குதிரைக்கு கொம்பு உண்டால் என்றால் எக்காலத்திலேயும் இல்லை. இல்லாத பொருள் என்றும் இருப்பதில்லை. முயற்கோடு இருப்பதில்லை. இதைத்தான் உதாரணமாக காட்டுவாங்க. முயலுக்கும் கொம்பு இருக்காது, குதிரைக்கும் கொம்பு இருக்காது. யாராவது சொல்லுகிறார்கள் முயலுக்கு கொம்பு உண்டு நான் பார்த்தேன்னு சொன்னா அது இல்லாத பொருள், அது என்றும் இருப்பதில்லை. அதே போல உள் பொருள் என்றும் இருக்கும், உள்ள பொருள் இறைவன் என்றும் இருக்கிறான், எங்கேயும் இருக்கிறான். இதை எல்லா சமயத்தாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த அணுகுமுறையிலையும் விளக்கம் சொல்வதிலே தான் அவர்கள் வேறுபடுகிறார்கள். அது இறைவன் இருப்பு எல்லாரிடத்திலும் உடன்பாடு உண்டு, ஆனால் அதற்கு தருகிற விளக்கங்களிலே வேறுபடுகிறார்கள். சாற்றிடும் உலகம் விசித்தது சாகாதி அணுக்கள்தான். சாகாதி என்றால் மரம் முதலே தாவரங்களை எல்லாம் சொல்வது. சாகம் சாகினி இதெல்லாம் சொல்லும் பொழுது இதெல்லாம் மரம் முதலிய புல்லறி உயிர்களை சொல்வது. புல், மரம், அதிலிருந்து வருகிற உயிர்கள், அதிலிருந்து வளர்ச்சி வருகிற மனிதர் வரையில சாகாதின்னு பேர். சாகம் சாகினி வெள்ளாடு தேக்கனும் தருவுமாமே என்பது நிகண்டு. சாகம் என்றால் மரம், சாகம் என்றால் தேக்கு மரம், சாகம் என்றால் வெள்ளாடு, இப்படி உயிர் வகைகளை எல்லாம் நிகண்டுகள் சொல்லும். ஆக சாகாதி என்றால் உயிர் பொருள்கள் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. தாவரங்களுக்கும் உயிர் உண்டு, அவைகளுக்கு இயக்கம் இல்லையே தவிர தாவரம் வளர்கிறது, பொருள்களை தருகிறது, அழிந்து போகிறது. அந்த 3 நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகிறது, வளர்கிறது, அழிகிறது. அசைகிற பொருளுக்கு சங்கம பொருள்கள் என்று சொல்வார். தாவர சங்கமம் என்னும் தன்மையை யாவை நெருங்கிட கங்கை எழுதினான் என்று கம்பன் பாடுவான். சங்கமம்னு வடமொழியிலையும் சிலர் சொல்லுவாங்க, தமிழ சங்கமம்னு சொல்லுவோம். அதாவது இயங்குதிணை பொருள், நிலைத்திணை பொருள், அசையும் பொருள், அசையா பொருள் என்று சொல்லுவோம். சாற்றிடும் உலகம் வித்து சாகாதி அணுக்கள் எல்லாம், விதையிலிருந்து வருகிற இந்த பொருள்கள் எல்லாம், சாகாதி மரம், புல்லு, இவைகள் எல்லாம். சாகம் என்பது பொதுவாக தாவர இனங்களை பற்றி மிகுதியாக சொல்லுவது. சாகம் சாகின கீரைன்னு அர்த்தம், மரம் சொல்லுகிறார். ஆக இவைகளை எல்லாம் அதாவது தாவர இனங்கள் சாகாதி அணுக்களாக ஏற்றதே ஈண்டு நிற்கும். இல்லையேல் அணுவை இயவது என்றாம், அதையெல்லாம் நிலைபெற்று இருக்கிறதா, அழிகின்றன. மாற்றம் நீ மறந்தாய். ஆகவே இவர்களுக்கு ஏற்படுகிற மாற்றங்களை நீ அறியவில்லை. இதற்கு மாயை மதிற்றையாதே. ஏன் இதை தெரிஞ்சுக்கல? நீ மாயையை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே சங்கடப்படுகிறாய். ஆகவே மாயையை நீ ஏற்றுக்கொள்வாயானால் இந்த சாகாதிகளுக்கு காரணமான அணுக்களாலே இந்த உலகம் தோன்றுகிறது என்பதை நாம் ஏற்க மாட்டோம். அது இந்த நிலையை நாம் நன்கு உணர வேண்டும்.
மீண்டும் மீண்டும் ஒரு எதை நிறுவுகிறார்? பல காரணங்களை காட்டி மாயையே உலகத் தோற்றத்திற்கு காரணம். இதுவரையிலே அவர்கள் உலகாயதரை மறுக்கிறார், பௌத்தரை மறுக்கிறார், சமணரை மறுக்கிறார், ஆரியதரை மறுக்கிறார், அந்த அணுக்கொள்கைவாதிகளை மறுக்கிறார், ஏகான்மவாதிகளை மறுக்கிறார். அவர்கள் சொல்லுகிற கொள்கைகளிலே எல்லாம் உலகத் தோற்றம் நடைபெறுவதில்லை. இறைவன் சித்தத்தாலே உள்ளத்தாலே மாயையால் உலகம் தோன்றுகிறது என்பதனை சொல்லுகிறார். தோற்றமும் நிலையும் ஈறு மாயையின் தொழிலது என்றே சாற்றிடும் உலகம் வித்து சாகாதி அணுக்களாக ஏற்றதேல் ஈண்டு நிற்கும், இல்லதேல் இயைவதென்றாம், இல்லாத பொருள் என்றும் இல்லை. அதுதான் சொன்ன முயல் கோடு குதிரை கொம்பு என்று சொல்வதெல்லாம் இல்லாத பொருள்கள். இலக்கணாசிரியர்கள் இதை சொல்வார்கள். இல்லாத பொருள்களுக்கு உதாரணம் சொல்லும்போது முயற்கோடு, ஆமை மயிர் கம்பளம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆமையினுடைய உடலிலிருந்து எடுக்கப்பட்ட மயிரை கொண்டு செய்யப்பட்ட கம்பளி ஆடைன்னு. ஆமைக்கு எங்கேயாவது மேல முடி உண்டா? அந்த முடியை எடுத்து கம்பளம் செய்ய முடியுமா? இதனையெல்லாம் இலக்கணாசிரியர் காட்டுவார்கள். முயற்கோடு, ஆமை மயிர் கம்பளம் என்றெல்லாம். அது ஆமை முதுகு பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஓடு மாதிரி இருக்கிறது, அங்கே எந்த முடியும் கிடையாது. அதிலிருந்து நான் கம்பளம் தயாரித்தேன்னா ஆட்டு முடியில கம்பளம் தயாரிக்கிறான். அதாவது ஆமை முதுகிலிருந்து கம்பளம் தயாரிக்கணுமா? இவைகள் எல்லாம் இல் பொருள்கள். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறார்கள்? சில செய்திகளை விளக்குவதற்காக காட்டப்படுது. இவைகள் இல்லாத பொருள்கள் என்று விளக்குவதற்காக இந்த முயற்கோடு, ஆமை நீர் கம்பளம், குதிரை கொண்டு என்பதெல்லாம் இல்லாத பொருள்களை விளக்க சொல்வதற்கான உதாரணங்களை தவிர இவைகளை எடுத்து காட்ட முடியாது. பொதுவாக உதாரணத்தை எடுத்து காட்டணும், ஆனால் முயலுக்கு கொம்ப காட்ட முடியுமா? இல்லை என்பதைத்தான் சொல்ல முடியும். இது இன்மையது அபாவம் என்ற அணியிலே சொல்வார்கள். ஒரு பொருளினுடைய இல்லாத தன்மை. சாகாதி அணுக்களாலே ஏற்றதில் ஈண்டு நிற்கும். அதுவே மாயையினுடைய தோற்றத்தால் வருகிற பொருள்கள் நிலைபெயருடையன, அவை உள் பொருள்கள். ஆனால் நீங்கள் சொல்கிற பொருள்கள் இல் பொருள்கள். இதன் முயற்கோடை போன்றது என்று சொல்கிறார். இன்றும் மாயை நீ மறந்தாய், நீ மாயையை மறந்து விட்டதினாலே ஏற்றுக்கொள்ளாததினாலே இத்தால் மாயையை மதித்திடாயே. ஆகவே மாயைதான் உலகத் தோற்றத்திற்கு காரணம் என்பதை மனம் கொள்வாயாக என்று ஒரு உறுதியாக சொல்கிறார். இதுவரையில நான் பல காரணங்களை காட்டி மற்றவையெல்லாம் காரணங்கள் அல்லன்னு சொன்னேன். காலம் காரணம் அல்ல, அணுக்கள் காரணம் அல்ல, இறைவன் அல்லாத எந்த காரணங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாயையே காரணம் என்பதை இந்த பகுதியிலே அவர் உறுதிமொழியாக சொல்லுகிறார். தோற்றமும் நிலையும் ஈரும் மாயையின் தொழில். இந்த தொழில் படுத்துபவன் யாரு? இது தொழில் செய்கிறது, இதன் ஏவுகின்றவன் யாரு? சிவபரம்பொருள். அதை மறந்துடக்கூடாது. மாயே தன்னிச்சையாக செய்வதில்லை. இந்த அடிப்படை சைவ சித்தாந்தத்தினுடைய உயிர் நல்ல ஞாபகம் வச்சுங்க. எந்த செயலுக்கும் யாரோ ஒருவர் பின்னாலே இருக்கிறார். இங்க மைக்கு பேசலாம், விளக்கு எரியலாம், காற்றாடி ஓடலாம். ஆனால் இதற்கு காரணமாக இருக்கிற கரண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியல, அந்த மின்னாற்றல் நமக்கு கண்ணுக்கு தெரியல. அதுபோல வெளிப்படையாக மாயை செயல்படலாம், கண்ணும் செயல்படலாம், ஆணவம் செயல்படலாம். கண்மம் என்பது இருவினை, நல்வினை தீவினை என்று சொல்வது. இருவினை உப்பு, அதனால மலபடி பாகம் ஏற்படுகிறது என்னெல்லாம் உங்களுக்கு தொடக்க நூல்களிலே சொல்லி இருப்பார்கள். இருவினை உப்புன்னா என்ன? நல்லதாலையும் மகிழ்கிறது இல்லை, கெட்டதாலையும் வருந்துறது இல்லை. இரண்டும் இறைவன் தந்தவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த எண்ணம் வரணும். நானும் இந்த திருவள்ளுவர் கூட அழகாக சொல்கிறார் ஊழியல்ல, நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவது எவன். அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா? நன்மை இருக்கிற போது நாம் மகிழ்கிறோம், இறைவன் எனக்கு எல்லாம் செய்கிறான், நான் அதிர்ஷ்டசாலி என்று நம்மை நாமே தட்டி கொடுத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் துன்பம் வரும்போது ஏன் ஆண்டவன் இப்படி சோதிக்கிறான், நான் ஒண்ணுமே செய்யலையே, மறுதலை நம்ம மறுக்கிறோம். நன்மைக்கு நாம் எவ்வாறு காரணமோ அதுபோல நாம் செய்த வினைகள், தீமைக்கு நாம் செய்த வினைகளே காரணம். அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் தான் இரு வினை ஒப்பு. அப்ப இந்த வினைகளுக்கு காரணம் நான் இல்லை, செய்ததை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இறைவன் இந்த வினைகளின் பயனை என்னை நுகர்விக்கின்றான். அவ்வளவுதான். இறைவன் வினையை நம்ம கிட்ட கொடுக்கல, நாம் செய்து வச்சிருந்த டெபாசிட் இருக்கிறது, இட்டு வைப்பு, அதை நமக்கு கொடுத்து நுகர்விக்கின்றான். அதுதான் கண்மத்தினுடைய வேலை. இந்த இருவினை உப்பு மலபரிவாக ஆச்சு, மலங்கள் சுடப்பட்டன என்றால் இந்த கண்மம் ஒழிந்து போகும், கண்மம் செயலற்று போகும். ஆனால் இந்த நிலையிலையும் ஆணவம் அடங்காதுங்கிறதுனால தான் ஆணவத்தை வருத்த வித்து போல. ஏன்னா ஆணவம் என்ன செய்கிறது? குளத்துல கல்லை எரியும் போது நீரலைகள் தோன்றுகின்றன.
பாசி விலகுகிறது, தண்ணீர் தெளிவாகிறது. நம்ம பார்த்தா நம்ம முகம் தெரியுது, வாக்கு பிடிக்கிறோம், இல்லை வேற ஏதாவது செய்துட்டு வருகிறோம். ஆனால் நீங்க வந்த பிறகு என்ன ஆகிறது, திரும்ப அந்த பாசி மூடிக்கொள்ளுகிறது. ஆணவம் அது போலதான். நூல்களை கேட்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் சான்றோர் ஊர்களை கேட்கும் பொழுதும் இது தெளிவு வந்தது போல இருக்கும். தெருவுக்கு போனோன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த மேகம் மூடியது போல இருக்கும். ஆணவம் இருக்கிறது, அதனால தண்ணியும் காட்டாது, பொருளையும் காட்டாது என்பது. அதனாலதான் ஆணவத்தினுடைய குறியீடாக நாம் முயலை வைத்து அதை அழுத்துவதாக கொள்கிறார்கள், முயலகனை கொன்றதாக செய்வதில்லை. ஏன்னா முயலகன் தலையெடுத்து பார்ப்பதாக அந்த படம் வரையப்பட்டிருக்கும். அதான் அகந்தை கிழங்கே அகழ்ந்து எடுக்கும் தொழும்பொரு உலக்கோயிற்கேற்ற விளக்கன்னு அம்மையை பாடுகிறார் குமரகுருகுரர். இந்த பாட்டியை தனியா வேற எடுத்து உங்க கோயில்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க படிச்சீங்கிறது எனக்கு தெரியல. அம்மா அவர் சன்னதியில நான் சொல்றேன், மீனாட்சி அம்மாவை அம்மையார் சன்னதியில, ஏன்னா இந்த சங்கமே வேணும். மீனாட்சி அம்மன் சந்நிதியில திருமுன்னாலே பாடல்களை பிள்ளைத்தமிழ் பாடல்கள் எழுதியவர்கள் இந்த பாடலை மட்டும் ஒரு சிறு கல்லிலே தனியாக பதித்திருக்கிறார்கள். தொடுக்கும் கடவுள் பழம்பாடலுடைய பாடலை நாம் சென்றால் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு வரோம். எங்கோ போகிறோம், அந்த தீபாவளி பார்க்கிறோம், இப்படி ஒரு தண்டை தட்டிட்டு வந்துடுறோம். கூர்ந்து நோக்குகிற ஒவ்வொரு சிற்பங்களிலும் இருக்கின்ற தன்மைகளை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சிற்பத்திலேயும் அந்த சிற்பி எவ்வளவு தோற்ற அழகுகளை செய்து வைத்திருக்கிறான். ஒரு புறம் பார்த்தால் அது யானையாக தெரிகிறது, இன்னொரு பக்கம் பார்த்தால் சிங்கமாக தெரிகிறது என்பார்கள் தாராசுரத்திலே. ஒரே கல்லிலே பக்க வேறுபாடுகளிலே 2 விலங்குகளை அவனால தோற்றுவிக்க முடியும். கூர்ந்து பார்த்தாதான் இதெல்லாம் தெரியும். நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, இந்த டூரிஸ்ட்ல இவைகளை நான் பார்க்க முடியாது. ஆகவே உலக தோற்றத்திற்கு காரணம் அணுக்கள் அல்ல, பரம அணுக்கள் அல்ல, வேற காலம் அல்ல. இவற்றிற்கெல்லாம் மூலம் முழுவதற்கு காரணம் மாயையே என பிரமாணம் உறுதிமொழி சொல்லுகிறார், உறுதி கூறுகிறார். ஏன்னா நம்ம சில நேரங்களில் அரசு பணியாளர்களுக்கு தெரியும், சிலதை நாம் டெக்ளேர் பண்றோம்னு சொல்லி எழுதி கொடுப்போம். நீங்களாம் ஐ ஹியர் பை டெக்ளேர்னு போடுவோம். நான் இதன் வாயிலாக உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுகிறேன், நான் சொல்வது உண்மை, இந்த மேலே கொடுக்கப்பட்ட செய்திகள் உண்மை, பெஸ்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் பிலீஃப் எல்லாம் கையெழுத்து போடுகிறோம் இல்லைங்களா? அது டெக்ளரேஷன் என்று சொல்லுகிறோம். அதுதான் இங்கே பிரமாணம் என்று சொல்லுகிறார் ஆசிரியர். இதில் சொல்லப்பட்டது வித்து மாயைக்கு ஓமம், அதிலிருந்து தோற்றம் பெறுகிற உலகம், அதிலிருந்து வருகிற செயல்கள். ஆகவே வித்து இருந்தாதான் அந்த செடி முளைக்கும். அந்த அங்குரம்னு சொல்லுகிறமே முளை வருவது. விதே இல்லைன்னா முளை எங்கிருந்து வரும்? மாயை இல்லைன்னா உலக தோற்றம் நடைபெறாது. ஆகவே இங்கே மாயை ஊமையாக சொல்லப்படுகிறது. சாகாதிகள்னு சொல்றாருல்ல, சாகாதிகள் சாகஞ்சாகிகள் எல்லாரும் தேக்கம் தருவமாகன்னு நான் நிகழ்ந்து சொன்னேன். தாவரம் போன்ற புல்வகைகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். அதனுடைய வளர்ச்சியெல்லாம் ஆட்டை கூட அந்த சாகம் என்று சொல்லலாம் என்று நிகண்டாசிரியர் சொல்கிறார், சூடாமணி நிகண்டாசிரியர் சொல்லுகிறார். இப்ப நம்ம நிகண்ட பார்த்ததும் இல்லை, படிச்சதும் இல்லை, தெரிஞ்சோ தெரியாமல. நான் சின்னப்பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கொஞ்சம் நெற்று பண்ணினது 1948 49 எல்லாம் மறந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ சில நேரங்களில் என்னுடைய ஐயா போட்ட பிச்சை ஞாபகம் இருப்பது. ஏனென்றால் நிகண்டை போல ஒரு நல்ல நூல் எதுவுமே இல்லை. எந்த சொல்லுக்கு வேணாலும் மனதால நினைவு கொண்டு வர முடியும். அதுதான் அருமையான அகர முதலி, செய்யுளுடையில் இருக்கிற அகர முதலி. ஒரு பகவன்கிற சொல்லுக்கு எடுத்துக்கொண்டாலும் பகவனே ஈசன் மாயோன் பங்கையன் சினனே புத்தன் எல்லா சமயங்களும் எழுத்து கொண்டு வந்து விடுவார். இன்னைக்கு நம்ம அகர முதலில் பானா பகுதிக்கு போய் அதில் அடுத்த எழுத்தாக 2வது எதுக்கு எழுத்த காணாவை கொண்டு வந்து அப்புறம் அந்த வரிசையில் பகவன்கிற சொல்ல தேடி இவ்வளவு கொண்டு வர வேண்டும். ஒரு அகராதி படிப்பது என்பது ஒரு அரிய செயல். பொதுவாக மாணவர்களுக்கு சொல்வார்கள், நீங்கள் ஆசிரியர் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அகராதி படிக்க கற்றுக் கொடுங்கள். அகராதியை பேசக்கூடாது, அகராதி படிக்கிறது, 2க்கு வேறுபாடு உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒருவருடைய சொற்களஞ்சியம் அறிவு பெருக்கத்திற்கு காரணமாக இருப்பது நிறைய சொற்கள் தெரியணும். அப்ப நம்ம ஒவ்வொன்றுக்கும் அகராதியை தேடிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. சாதாரணமா சில நேரங்களில் நம்முடைய இதிலேயே வரும் திரிவு காட்சி என்று ஒன்று உண்டு, இல்லூஷன். இன்னொன்று நாம் சிலதை பார்க்காம அப்படியே மனசிலேயே நினைச்சுக்கிட்டு இருப்போம். நமக்கு வேண்டியவங்களையோ அல்லது நாம் விரும்பின பொருளையோ அது எப்போதும் நமக்கு காட்சி தந்து கொண்டிருப்பது போல இருக்கும். இந்த 2க்கும் வேறுபாடு உண்டு, தெரியுங்களா? நம்ம குழந்தைய நினைச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்க, எங்க போனாலும் நம்ம குழந்தைய நம்ம கண்ணுக்கு முன்னால் இருப்பது போல தோன்றும். ஆனால் நம்ம
நம்ம ஒரு அருமையான பொருளை வாங்கி வைத்திருக்கிறோம், ஒரு புதுசா நீங்க ஒரு செல்லு வாங்கிருங்க, அதே உங்க கண்ணுக்கு முன்னால வந்து கொண்டிருப்பது போல தோற்றும் இல்லைங்களா? வித்து மாயை. ஆக உலக தோற்றத்திற்கு விதையாக இருப்பது எது? மாயை என்ற டெக்ளரேஷன்ல இந்த செய்யுள்ள சொன்னார். மாயை என்பதை பிரமாணமாக சொன்னார். பிரமாணம் உறுதிமொழி. வேறொன்றும் சொன்ன பிரமாணம் என்பது ஒன்று வேறொன்றாக தெரிவதை கூட நம்முடைய சித்தாந்த கலை சொற்கள்ல சொல்லுவோம். பால் தயிராக தெரிவதை பிரமாணம் என்போம். பாலிற் படினை போல் மறைய நின்றுடன் தேவாரம். காரண காரிய இயைபு இவற்றிற்குள்ள தொடர்புகள். காரணத்திற்கும் காரியத்திற்கும் தொடர்பு இல்லையே அது காரணமாகாது, அல்லது அதனாலே விளைந்த காரியமாகாது. இப்ப எனக்கு திடீரென்று வயிறு குத்துகிறது, வயிறு வலிக்குதுன்னு சொன்னா உன்னை நான் நிறைய சாப்பிட்டு இருக்கணும், அது நிரூபணம் காட்ட முடியாது. இப்ப கணிதங்கள் எல்லாம் தேற்றங்களை சொல்லும் போது நிரூபணம் சொல்லுவார்கள் இல்லைங்களா? ஒரு சாதாரண முக்கோணம் போட்டா, ஒரு செங்கோண முக்கோணத்தை போட்டா இரண்டு பக்கங்களில் ஏற்படுகிற கோணம் மூணாவது கோணத்தை கூட்டுத்தொகையுடன் 180 டிகிரி ஆகும் என்று சொல்லுகிறோம். அதே போல இந்த கர்ணம் அல்லது சிம்பக்கத்தினுடைய அளவை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுகிறோம். C = √A + A² + B² சொல்றோம் இல்லைங்களா? அப்போ ஒரு நிரூபணம் சொல்லுகிறோம். இப்போ 3 4 சம்பக்கங்களாக இருந்தால் 5 கர்ணமாக இருக்கும்னு சொல்லுகிறோம். ஏன்னா 3 9 4 16 16 9 25 25 ரூட் எடுத்து 5, அதனால 3வது பக்கம் 5ன்னு மெய்ப்பிக்கிறோம். இதெல்லாம் நாம் சாதாரணமாக படித்தது தான். ஒன்றும் நம்ம என்ன செய்யறோம், எதை படித்தாலும் ஒரு ஆர்வம் இல்லாமல் படிக்கிறோம். கணிதம்னா ஒரு வெறுப்பு, இலக்கணம்னா ஒரு வெறுப்பு, அதனால நமக்கு அது ஞாபகம் இல்லை. நானும் உங்களை போல இதை 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல தான் படித்தேன். எனக்கு இந்த தீரத்தை சொல்லும் போதெல்லாம் என்னுடைய தலைமை ஆசிரியர் ஞாபகம் வரும். ஏன்னா ஆர்வமாக சொல்லிக் கொடுத்தார். சில பேர் ஏன்னா உங்களுக்கு வராதுன்னே சில பேர் நமக்கு சாபம் விட்டுக்கிட்டு பாடம் சொல்லி கொடுக்குற ஆர்வம் உண்டு. அது மாதிரி இருக்கக்கூடாது. சித்தாந்தமும் அதுபோல இலக்கணமும் கணிதமும் போன்றது. என்ன இதுல எல்லாம் மெய்ப்பிக்கப்படுகிற கருத்துக்கள். சும்மா இதை வச்சுக்க, இதை கேட்டுக்க, இதை செய்யின்னு சொல்றது இல்லை, எல்லாம் நிரூபணம். அதனாலதான் பிரமாணம் என்று சொல்லுகிறார். பிரமாணங்கள் கோர்ட்ல போனீங்கன்னா இந்த கையை அந்த புத்தகத்து மேல, சட்ட புத்தகத்து மேல வச்சு சொல்லுவோம். ஏன்னா நான் இந்த நீதிமன்றத்தில் சொல்லுகிற அனைத்தும் உண்மை, உண்மையை தவிர வேறு ஏதும் இல்லை சொல்றது என்னவோ, ஆனால் நாம் எடுக்கிற பிரமாணம் இருக்கிறது இந்த சட்ட நூல் மீது உண்மை. நீ அது இங்கு இல்லை எனில் நிகழ்ந்திடும் முயல் கூடு. நீ அது இல்லைன்னு சொன்னா அப்ப முயலுக்கு கொம்பு உண்டு, ஆமை மயிரிலிருந்து நம்ம கம்பளம் தயாரிக்கலாம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியும். இது என்றாவது நடந்தால் நீ சொல்லுகிற மாயையும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளலாம், அணுக்கொள்கையை ஏற்றுக்கொள்ளலாம். எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். முயலுக்கு கொம்பு உண்டு என்பது உண்மையானால் மாயை வேண்டியதில்லை, உங்களுடைய அணுக்கொள்கையை ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? சும்மா கேட்டுக்கிட்டே வர்றதில்லை, உங்களுக்கு ஒரு தெளிவு வர வேண்டும். முயலுக்கு நம் தெரிஞ்சு நம்ம முன்னோர்களும் சரி இன்னைக்கும் சரி முயல் வளர்க்குறவங்களும் சில பேர் இருக்கிறோம். முயலை மட்டும் தூக்கும் போது என்ன செய்யணும், காதை பிடிச்சி தூக்கணும். பூனையையும் காதை பிடிச்சி தூக்கணும். சில விலங்குகளை எப்படி பிடிச்சி தூக்கணும்னு இருக்கு தெரியுதுங்களா? நீங்க இந்த டிஸ்கவரியில பார்க்கலாம். இந்த பாம்பு பிடிக்கிறவன பாருங்க, ஒரு கவ மாதிரி வச்சு தலையில வச்சு அழுத்துவோம், வாலில் வச்சு அழுத்த மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? டிஸ்கவரியில பார்த்துருப்பீங்க. எவ்வளவு பெரிய பாம்பா இருக்கட்டும் நமக்கு பார்க்கும்போது பயமா இருக்கும். ஒரு சின்ன இரும்பு கம்பி மாதிரி கவை வச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சி வாழ தூக்கி அப்படி ஒரு சுத்தம் கரையா நின்றுடும். பாம்புகளுடைய உடல் அமைப்பு எவ்வாறு குலுக்கணும்னா எலும்புகள் டிஸ்லோகேட் ஆகிடும். அதாவது எலும்புகள் தன் இடம் மாறி போயிடும். பாம்பால் தலையை தூக்க முடியாது. அதனால கிராமங்களில் சொல்லுவாங்க, பாம்பை சுற்றி தூக்கி போடுறா அது தானா கிடக்கும் அப்படிம்பாங்க. நம்மளால இன்னதுன்னு விஞ்ஞான விளக்கம் சொல்லியே தவிர செயல்படுத்திட்டோம். பாம்புக்கு இருக்கிறது சுத்தினா என்ன ஆகும், நம்முடைய எலும்புகள் டிஸ்லோகேட் ஆகிடும். இப்போ நம்ம கீழே வந்து எலும்பு டிஸ்லோகேட் ஆனால் நம்ம கை நமக்கு செயல்படல இல்லைங்களா, இல்லை கால் செயல்படல இல்லைங்களா, உடனே அந்த மருத்துவர்கிட்ட போகிறோம். பாம்பு டிஸ்லோகேட் ஆச்சுன்னா அவளுக்கு எளிதாக திரும்ப பெற முடியாது. சிலது தான் திரும்ப பெற முடியும், சிலவற்றை பெற முடியாது. நீ அது எங்கு இல்லை எனில் எது இல்லை என்றால் மாயை இல்லை என்று சொல்லுவாய். ஆனால் அணுக்கள் தான் உண்டு, அல்லது காலம்தான் உண்டு, அல்ல பிறவதான் உண்டு என்று பிரமதத்தார் கோட்பாட்டை நீங்கள் சொல்லுவீர்களே. ஆனால் நிகழ்ந்திடும் முயலின் கூடு, கோடுன்னா கொம்பு, வேற ஒன்றும் இல்லை. முயலுக்கு கொம்பு உண்டுங்கிறது எவ்வளவு உண்மையோ அது மாதிரிதான் மாயை உண்டு இல்லைங்கிறது. மாயை இல்லை, முயலுக்கு கொம்பு உண்டு. மாயை உண்டு, முயலுக்கு கொம்பு இல்லை. இதில் எந்த நிரூபணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களோ எடுத்துக்கொள்ளலாம். மாயை உண்டு என்றால் முயலுக்கு கொம்பில்லை. மாயை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் முயலுக்கு
கொம்பு உண்டு, ஆம முடியிலிருந்து தான் நாங்கள் கம்பளியாட சட்டை போட்டுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப நமக்கு ஒரு தெளிவை தருகிறார் ஆசிரியர். சித்தியாரை போல தெளிவாக இது வந்து அடிப்படையில் லாஜிக் நூல், அளவையியல் நூல். காரணங்களை சொல்லி அதிலிருந்து காரியத்தை டிரைவ் பண்றது என்று சொல்லுவார்கள். விளக்கங்களை சொல்லி அதிலிருந்து ஒரு கருத்தினை எடுப்பது, ஒரு முடிவினை எடுப்பது. we come to a solution, ஒரு முடிவிற்கு வருகிறோம். இதுவரை எவ்வளவு காரணங்களை சொல்லி மாயை அல்லாதன உலக தோற்றத்திற்கு காரணம் அல்ல என்பதை நிறுவி வந்தார். இத்தனை காரணங்களை மறுத்திருக்கிறார். 5 நாள் 1 இல்ல, 5 நாள் 2 இல்ல, 5 நாள் 3 இல்ல, 5 நாள் 4 இல்ல, 5 நாள் 7 இல்ல, 5 நாள் 9 ஆம். அது வரையில கொண்டு வந்து ஒவ்வொரு எண்ணையோட நிகழ்த்தி காட்டுவது போல பல காரணங்களாலே மறுத்து காட்டினார். போய் உகும் இன்னைகள் என்போம் மரங்களில் புக்கு போதின் ஆங்கும் ஆண்டும் அதுவும் எனில் காரணம் கிடக்காமே. நீங்க எதை சொன்னாலும் காரணம் மாயை என்பதை தெளிவாக சொல்ல வருகிறார். உள்ளது ஆகிய காரணம் என்னன்னா உள்பொருள். நம்ம சித்தாந்தத்தில் 2 உண்டு. உள்பொருள் என்றும் இருக்கும், இயல்பொருள் என்றும் இருக்காது. இந்த அடிப்படையில தான் நம்ம இதனை பார்க்கிறோம்.